சரணாகதி தத்துவத்தை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் இந்த பிரபஞ்ச மகா சிவகூரை திருத்தலத்தில் அமர்ந்திருந்து எங்களையெல்லாம் வழிநடத்தும் சிவப்பேராற்றல் வாழை சித்தனை அடிவணங்கி, இந்த தலத்திலே இன்று சஷ்டி பூஜைகளை ஏற்று பாலமுருகனாய் வந்து ஆசி அளித்திருக்கும் திருக்குமரனை வணங்கி, அகத்திய பேராசானை திருத்தாள் போற்றி, அறம் செய்ய விரும்பு என்று சொல்லி ஞான போதினியாம் தமிழ் அன்னை ஔவையை வணங்கி, இங்கிருக்கும் அனைத்து பேராற்றல்களையும் வணங்கி, விஸ்வாமித்திரரை வணங்கி, பாம்பாட்டி சித்தரை வணங்கி, 18 சித்தர்களை இங்கு அமர்ந்து தவம் புரியும் அனைத்து சித்தர்களையும் வணங்கி, இந்த சஷ்டி திருநாளில் இங்கு வந்து எங்களுக்கு மானுடர்களை தெய்வத்தோடு உரையாட வைக்கும் இந்த ஒரு அற்புத காட்சியை காட்டும் அகத்திய மாமுனியை சிரம் தொட்டு கரம் தொட்டு இந்த தேவலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கின்ற பாலமாய் விளங்கும் இந்த பிரபஞ்ச மகா சிவகூரை தலத்தை எங்களுக்கு காட்டுவித்து ஆட்கொண்டு அருள் செய்து கொண்டிருக்கும் அகத்திய மாமுனிக்கு எத்தனை நன்றிகளைத்தான் சொல்ல முடியும். ஐயா, இந்த ஒரு நிகழ்விலே ஒரு சில, இந்த ஒரு மானிட பிறவியாக இருப்பதால் ஒரு சில என்னுடைய அறிவாற்றல் இல்லாததால் சில கேள்விகள் எனக்கு இருக்கிறது. முதல் சங்கத்திலும் இடை சங்கத்திலும் அமர்ந்து தமிழ் வளர்த்தவரே அகத்தியரே, தமிழுக்கு இலக்கணம் தந்தவரே, தாங்கள் இயற்றிய அகத்தியம் என்ற ஒரு நூல் இருப்பதாக அறிகிறோம். ஆனால் அது முழுவதுமாக கிடைத்தபாடில்லை. அதற்கு அப்புறம் தொல்காப்பியர் நூலில்தான் தங்களை பற்றிய அந்த நூல் பற்றிய குறிப்புகளை அறிகிறோம். அது சூட்சமமாய் எங்கு மறைந்ததென்று தெரியவில்லை. அகத்தியம் பற்றிய ஒரு அறிவும் எங்களுக்கு கிடைக்குமே என்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த கேள்வியை தங்கள் முன் வைக்கிறேன். அகத்தியம் என்ற நூல் ஏதேனும் எப்போதாவது கிடைக்குமா ஐயா? இது ஒரு கேள்வி. அதன் பிறகு 18 சித்தர்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆனாலும் 108 சித்தர்களும் கோடானு கோடி சித்தர்களும் இங்கு இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அறிகிறேன். அப்படி என்றால் இந்த 18 என்ற ஒரு எண்ணிற்கு ஏதேனும் ஒரு உயர் குறிப்பு உள்ளதா? அந்த குறிப்பினால் தான் இந்த 18 என்ற எண் சொல்லப்பட்டுள்ளதா என்றும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடுங்க. தங்களுடைய மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் நாங்கள் சித்த மருத்துவர்கள் எங்களுடைய சித்த மருத்துவ திருநாளை கொண்டாடி வருகிறோம். 8 வருடமாக வருகின்ற மார்கழி ஆயில்ய நட்சத்திரத்தில் அந்த ஒரு நாளை கொண்டாட இருக்கிறோம். ஏற்கனவே அகத்தியர் அரங்கம் என்று ஒன்று அமைத்து தங்களுடைய திருவுருவ படத்தை, ஆளுயர படத்தை அமைத்திருக்கிறோம். இந்த ஒரு திருநாளில் 18 சித்தர்களுக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி திருவுருவ படங்களை அமைத்து வழிபட வேண்டும் என்ற ஒரு ஆசை உள்ளது. ஏனென்றால் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அவர்கள் முன்பாக இதை போன்ற உருவப்படங்கள் இருக்குமாயின் அந்த சித்த மருத்துவத்தின்பால் அவர்களுக்கான ஒரு ஆற்றல் தானாகவே வழங்கப்பட்டுவிடும் என்ற ஒரு எண்ணத்தில் அது செய்யலாம் என்று நினைத்திருக்கிறேன். அதற்காக உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லை, அதற்கான வழிகாட்டுதல் ஏதேனும் இருந்தால் எனக்கு சொன்னால் நன்றாக இருக்கும் ஐயா. சரணாகதி என்ற ஒன்றை நாடியே சென்று வருகிறேன். இந்த இகலோகத்தில் எனக்கென்று இனி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த ஞான புரிதல் மட்டும் எனக்கு வேண்டும் என்று வேண்டி தங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன் ஐயா. இறை பெருமகா பிரபஞ்ச சபை நோக்கி சபையினுடைய அடி ஆழ்நிலை இறை தத்துவத்தை பறைசாற்றும்
சபையினுடைய அடியாள்களை இறை தத்துவத்தை உலகோர்க்கு பறைசாற்றும். உலகோர் அறிந்த அறிய முற்பட்டு அறியாத இறை நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி சிவ சூட்சம நூலினுடைய அற்புத அகத்திய சித்தர்கள் உரை கேட்டு, அகத்தியனோடு இணைந்த சித்தர்களின் உரை கேட்டு, அவ்வுரையே இறை கூறும் உரை, இறையாளும் சபையில் இறை சபை ஆசானாய் அமர்ந்து ஆசானுக்குள்ளிருந்து சிவசூட்சம நூலின் மூலமாக அகத்தியன் உள்ளிட்ட அத்துணை சித்தர்களும் உரைக்கும் உரை என்று அவ்வுரைதனை கேட்டு இச்சபையே இறை மகா பெரும் சபை என்று உணர்ந்து வந்து அமர்ந்த சீடருக்கு அகத்தியன் நல்லார். நற்தொடர்புதனை சபையோடு ஏற்படுத்திக் கொண்டு அத்தொடர்புதனை நல்நிலையாய் அதனை பலப்படுத்திக் கொண்டு ஆற்றல் கொண்டு ஞான பழமாக விளங்குகின்ற திருமுருகனின் ஆற்றல் இணைந்த அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் தனை தன்னகம் கொண்டிருக்கும் சீடருக்கு அகத்தியன் வாழ்த்துக்கள் தெரிவித்து, சித்த இயல்பு நிலை மருத்துவ துறைதனில் அத்தளம்தனில் தடம்தனில் தற்பணியை ஆற்றிய பொழுதும் அது உயர் இறை பணியே இகலோகத்தில் தன் உயிர்வாழ் நிலைக்குரிய பணியாக அது அமைந்த பொழுதும் அது நல் இறைபணியே என்றுணர்ந்து அப்பணிதனை மேற்கொள்ளும் உமக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி, தமிழுக்கும் தமிழாலும் சித்த மருத்துவ நிலைக்கும் நற்பெயர் விளங்க வேண்டும், அதனை நாடி எவரும் வந்து இணைய வேண்டும் என்று அதற்கும் நல்ல ஆசி கேட்டு அவ்வாசிதனை பெற்று அவ்வாசியின் மூலமாக இறை சபையோடு தொடர்ச்சியாக வளம் வரும் சீடருக்கும் சீடனின் கணவானுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி, உமது இல்ல மானிடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி, தமிழ் மொழியால் புனையப்பெற்ற புனரமைக்கப்பெற்ற அனைத்து நூல்களுக்குள்ளும் அகத்தியம் பரவி இருக்கின்றது என்று அகத்தியம் உரைக்கின்றோம். தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்தியம் என்று உரைப்பது தமிழினை ஆளுகின்ற அற்புதமான திருமுருக கடவுளின் மூலமாக யாம் பெற்ற அற்புதமான இயல்பு நிலை சூட்சம நிலை வாழ்த்துக்களாகும் அவ்வாழ்த்துக்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தமிழ் இலக்கணம் வகுத்த அகத்தியம் என்னும் நூல் ஆற்றல் கொண்டு எந்நூலினை புரட்டுகின்ற பொழுதும் எக்காவியங்களை புரட்டுகின்ற பொழுதும் இதிகாச புராண நிலைகளை புரட்டுகின்ற பொழுதும் அகத்தியத்தின் பங்கு என்பது அதற்குள் அமிழ்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்துணை புராணங்களுக்குள்ளும் இதிகாச காவியங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய தமிழே அகத்தியம் என்று உரைக்கின்றோம். யாம் அத்தமிழ் சொற்களுக்குள் இருந்து எழுகின்ற வேற்று விதமான அர்த்த முறைகள் அனைத்தும் அகத்தியம் உள்ளிருந்து உணர்த்தும் முறைகளாகும் என்று உரைக்கின்றோம். யாம் அவ்வாறு ஒவ்வொரு நூல்களுக்குள்ளும் இருந்து எழுகின்ற தமிழ் ஆற்றல் அதனை வாசிக்கின்ற பொழுது அதனை எழுதுகின்ற பொழுது அதனை வடிவமைத்து மற்றவர்களுக்கு தாரை வார்க்கின்ற பொழுது எழுகின்ற தமிழ் ஆர்வத்திற்குள் அகத்தியம் அமிழ்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம். தமிழின் மேல் பற்று கொண்ட எவனுக்குள்ளும் அகத்தியம் புகுந்திருக்கின்றது. புகுந்தது அகத்தியம் என்று உணராது தமிழை படித்துக் கொண்டிருப்பவனுக்குள்ளும் அகத்தியம் அமிழ்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம். யாம் அவ்வாறு ஒவ்வொரு நூல்களுக்குள்ளும் அகத்தியம் பரவி இருக்கின்றது. அகத்தியம் என்னும் தனி பெட்டகம் எங்கே இருக்கின்றது? ஆதி கைலாய சிவசூட்சம நூலே அகத்தியம் என்னும் பேராற்றல் கொண்ட நூலாகும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஆதி சிவசூட்சம நூலுக்குள் அத்துணை இதிகாச புராணங்களும் காவியங்களும் நூல்களும் தஞ்சமடைந்து உள்ளுக்குள் அமிழ்ந்திருக்கின்ற பொழுது யாம் இயற்றிய அகத்தியம் என்னும் பேராற்றல் கொண்ட நூலே ஆதி சிவசூட்சம நூல் என்று உரைக்கின்றோம். அகத்தியத்தை பின்பற்றி அகத்தியம் வழிநடத்தும் வழிதனை பின்பற்றி எவனொருவன் அடிபிரளாமல் செல்கின்றானோ அவனுக்குள் அகத்தியம் தமிழ் இலக்கணம் உள் நிற்கும் என்று அகத்தியம் உரைக்கின்றோம்.
தமிழ் கற்காதவனுக்குள்ளும் அகத்தியம் உள்ளிருந்து உரையாற்றும். அதுவே ஆதி கைலாய சிவசூட்சம அகத்தியத்தின் வடிவமாகும் என்று உரைக்கின்றோம். எங்கெங்கு சென்று அமர்ந்து தமிழ் நூல்களை புரட்டுகின்ற பொழுதும் அகத்தியம் என்னும் காவியமே அந்நூல் என்று உணர்ந்து அதனை வாசிக்கின்ற பொழுது உள்ளுக்குள் அகத்தியம் இருப்பதை உணரலாம் என்று உரைக்கின்றோம். யாம் உரைத்தவாறு 14 சித்தர்கள், 108 சித்தர்கள், 18 மட்டும் எண்ணிக்கை அல்ல, 108 மட்டும் எண்ணிக்கை அல்ல, கோடான கோடி சித்தர்கள் பிரபஞ்சத்திலே சிரஞ்சீவியாய் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் ஒவ்வொருவனும் யாம் உரைத்தவாறு சென்ற ஆசி நிலைகளில் உரைத்தவாறு ஒவ்வொருவனும் தன்னை உணர்கின்ற பொழுது, தன் உணர்வுக்குள் இருக்கும் பஞ்சபூதங்களை உணர்கின்ற பொழுது அவன் பஞ்சபூதத்தை பிரபஞ்சத்தை கட்டி ஆள்கின்ற தன்மைதனை பெறுகின்றானே, அவனும் சித்தனாய் வலம் வருகின்றான் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் அவ்வாறு அவன் இயல்பு நிலையிலும் சித்தனாக வலம் வருகின்ற பொழுது அவனை சார்ந்தோர்கள் அவனிடம் இருந்து பெறுகின்ற இறை ஆற்றல் அனைத்துமே சித்த ஆற்றலாக அது மாற்றப்பட்டு அவன் பின்தொடர்வோர், அவனை அடிபிரளா நிலையில் பின்தொடர்வோர் யாவரையும் சித்தர்களாக மாற்றுகின்ற அற்புதமான ஆற்றல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்தில் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் 14 சித்தர்கள் என்பவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு சீடராக இருந்து சீடராக வடிவமைக்க பெற்ற சூட்சம நிலைகளாகும். அது அத்துணையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகத்தியத்திற்குள் சிவம் இருக்கின்றது, சிவத்திற்குள் அகத்தியம் இருக்கின்றான், அகத்தியனுக்குள் அத்துணை சித்தகணங்களும் இருக்கின்றன. ஒருவனை வணங்கினால் பிரபஞ்சத்தை எல்லாம் வணங்குவதற்கு சமம் என்று எவனை உரைக்கின்றார்களோ அவனுக்குள் அத்துணை சித்தகணங்களும் அடக்கம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வொருவன் இவனே அவ்வொருவனாக வலம் வருகின்ற பிரபஞ்சத்திலே, பிரபஞ்ச மகா சபைதனிலே அமர்ந்திருப்போர் யாவரும் அகத்தியத்தோடு அமர்ந்திருக்கின்றார்கள், அகத்தியத்தை சுமர்ந்திருக்கின்றார்கள், அகத்தியன் உருவாக்கிய தமிழ் இலக்கணத்தை சுமந்து வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றார். நீர் உரைப்பதும் உள்ளுக்குள் இருந்து எழும் வார்த்தைகள், இறை வார்த்தைகள் யாவும் ஆதி சிவசூட்சம நூலோடு இணைந்த அகத்தியத்தின் வார்த்தைகளே என்று உரைக்கின்றோம். எதிர்நிலையில் தான் ஏற்ற நிலை கொண்டவன் என்று பிரபஞ்ச மகா சபையின் சீடன் ஒருவனிடத்தில் எவனொருவன் வாக்கு நிலை கொண்டு வாதம் புரிகின்றானோ அவனிடத்தில் வாதம் புரியாது ஒரு வாக்கினில் அவனுடைய அத்துணை வாதத்தையும் முறியடிக்கின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட வாக்கியத்தை பயன்படுத்துகின்ற ஆற்றலை பெறுகின்றான் பிரபஞ்ச மகா சபையின் சீடன் என்று அகத்தியன் உரைக்கிறான். அவ்வாறு வினாக்களுக்குள் விடைதனை உணர்ந்து கொள்கின்ற அற்புதமான ஆதி சிவசூட்சம நூலே அகத்தியம் என்னும் நூல் என்று யாம் உரைத்து அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அத்துணை சித்தர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள், உடனிருக்கின்றார்கள், ஆங்காங்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். 108 ஒரு பூஜ்ஜியத்தை அகற்றி 18 மாற்றுவதும் அத்துணை பூஜ்ஜியங்களையும் இணைத்து அத்துணை 8களையும் ஒன்றாக சேர்த்து அமைத்தாலும் அத்துணை சித்தர்களும் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவனும் சற்சங்க நிகழ்வு இறுதி நிலை பெறுகின்ற வரை சித்தர்களே என்று உரைக்கின்றோம். அவ்வாறு உணர்த்தப்படுகின்ற நிலைதனை உணர்த்துபவன் நிலை உயர்நிலை என்று உணர்த்தப்படுபவர்கள் எண்ணுகின்ற பொழுது அவர்கள் அமர்ந்திருக்கும் தலம் கைலாயம், அவர்கள் அனைவரும் சித்தர்கள், அமர்ந்திருப்பவன் சிவம், அகத்தியம், அத்துணை சித்தர்களும் என்று உரைக்கின்றோம். யாம் அந்நிலை ஏற்காது அமர்ந்திருப்பவர்களுக்கு இது வெறும் கூரை, இது உலோக கூரை, கற்களால் மண்களால் கட்டப்பட்ட ஒரு உலோக கூரை என்றே உணர்ந்து அமர்ந்திருப்பார்கள். இது இறை கைலாயம் என்று உணர்ந்து அமர்ந்திருப்பவர்களுக்கு இதுவே கைலாயம், வைகுண்டம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு ஆற்றல் கொண்ட தலமதில் வந்தமர்ந்து நல் நிலையாய் நல் வினா தொடுத்து அத்துணை நிலைகளையும் வாழ்த்து பெறுகின்ற ஆசிகளை அகத்தியன் உரைத்து நீரமைத்திருக்கும் அற்புதமான அத்தகைய தன் பணி தலமதிலே
அகத்தியனை வாழ்த்தி வணங்குவதற்குரிய அந்நாளினை பொன்னாளாய் தேர்ந்தெடுத்து அவ்விழா காண்கின்ற பொழுது அகத்தியன் திருவுருவத்தோடு இணைந்த 11 சித்தர்கள் திருவுருவத்தை இணைத்து வைப்பதற்கு அனுமதி கேட்ட உமக்கு சீடருக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். அற்புதமான ஆசிகள் வழங்குகின்றோம். அகத்தியன் திருவுருவத்திலிருந்து சற்றேற குறைய அதன் கீழ் அளவு கொண்டு ஆற்றலாய் அத்துணை சித்தர்களின் திருவுருவத்தையும் உமது இயல்புக்கு ஏற்றவாறு அத்தளமதில் வைப்பதற்குரிய அற்புதமான அவ்விடத்திற்கு ஏற்றவாறு அத்துணை சித்தர்களையும் திருவுருவங்களையும் வைப்பதற்கு அகத்தியன் நல்ல ஆசியும் அனுமதியும் வழங்குகின்றோம் யாம். அனைத்தும் பிரபஞ்சத்திற்குள் அடக்கம், பிரபஞ்சம் சிவத்திற்குள் அடக்கம், சிவத்திற்குள் அகத்தியம் அடக்கம், அகத்தியத்திற்குள் அத்துணை சித்தர்களும் அடக்கம் என்னும் தத்துவத்தினை உலகோர்க்கு வரும் மாணவர்களுக்கு உமை சார்ந்தோருக்கு கற்றுத்தருகின்ற அற்புதமான அத்தகைய கல்வி நிலைக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றமுறை உயர்ந்து நிற்க உம் சேவை, சபையோடு இணைந்து நிற்க உம் சேவை, உமை சார்ந்தோர் ஆன்றோர்களை எல்லாம் சபை நோக்கி அற்புதமாக சபையின் ஆற்றல் தனை கூறி உமது இயல்பு நிலை பணிகள் நிறைவுறும் காலம் தனிலே ஆற்றலாய் சபையோடு வந்து சார்ந்திருக்க என்று அகத்தியன் உமக்கும் உமது சார்ந்த அனைத்து உமது இல்லான்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்.